நான் செபிக்க வேண்டுமா? நாம் ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரியா? இப்போ நம்ம வாஸ்ததான வேத பகுதியிலேருந்து எசேக்கியேல் 36-37 வாசிங்க. ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க செய்த மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த பகுதி முன்பகுதியிலெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாய் புரியும். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறாங்க, கோவப்படுத்துகிறாங்க, வேணான்னு சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்னா அனுக்கிரகம் பண்ணினேன். அவங்க என்ன செய்வாங்க? அனுக்கிரகம் பண்ணினேன். அது நிமித்தமாக அவங்க என்ன செய்யலாம்? என்கிட்ட ஆமாம், விண்ணப்பம் செஞ்சு தான் ஆகணும். அவங்க என்ன செய்யணுமா? விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பம் செஞ்சதை அனுக்கிரகம் செஞ்சுருக்கிறேன். அவங்க என்னிடத்துல என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணணும். அவங்க செஞ்ச தவறுகள்லாம் உணர்ந்து நான் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டியிருக்கேன். அவங்க என்ன செய்யணும்? என்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ எப்படி கூப்பிடுவீங்க? வெறும் ஆண்டவரேன்னு சொல்லி மட்டும் கூப்பிடுவீங்களா? இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை வச்சுருப்போம், விண்ணப்பம் வச்சுருப்போம் நம்ம மனசுக்குள்ளே. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு, நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்குறாரு. நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். சரியா? அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:36 வாசிங்க. லூக்கா ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. ஆமா, மனுஷகுமாரன் முன்னாடி நீங்க தப்பித்துக் கொள்ளுவீங்க. நீங்க போய் மேல நிக்கணும். எங்க நிக்கணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி வரப்போகிற ஒரு காரியத்துக்கு, சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தப்பித்து கொள்ளணும். நீங்கள் தப்பித்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணுமா? ஆமாம், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அது எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சும்மா ஏனோ தானோன்ற ஜெபமெல்லாம் கிடையாது. விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதனால் தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் தூங்கலாம். ஆனால் என்ன காரியம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்கள். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நியூஸ்லாம் பார்த்து அதில் நடக்கிறதான ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சு கொண்டு உங்கள்கிட்ட சொல்லி விண்ணப்பம் பண்ணுறோம். சரியா? இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ யுத்தம் நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இல்லை சண்டை நடக்குது, கொள்ளை நோய் வந்திருக்கு, விஷக்கிருமிகள் பரவி இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல. அதெல்லாம் என்ன? அதுக்கெல்லாம் தப்பித்து கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? அதை கொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். அதே போல் தான் இங்கே நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? இனி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்குள்ளே தெரியணும். உலகத்தில் நடக்கிற காரியங்களை வச்சு உங்களுக்கு தெரியணும் என்னென்ன தவறுகள் நடக்குது, ஆபத்தான சூழ்நிலை வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்து அதை தப்பித்து கொண்டுட்டு திருப்பி எங்கே போய் நிற்கணுமா? நீங்கள் மனுஷகுமாரன் முன்னாடி, இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் நிற்கணும். அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீங்கள் என்னவா இருக்கணும்? ஒரு பாத்திரவானாய் காணப்படணும். சும்மா போய் நிற்க முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாருன்னா உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? ஒரு முக்கியமான காரியம் இருக்கணும். உங்கள்கிட்ட நீ இந்த மாதிரி செஞ்சியே மகளே, நீ இதுக்காக ஜெபம் பண்ணியே, இந்த காரியத்தை நீ ஜெபம் பண்ணி அதை தப்பிக்க வச்சியே, இந்த காரியத்தை ஜெபம் பண்ணி அந்த வியாதியை விரட்டினியே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுகிற நிலைமைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சரியா? சும்மா சாதாரண ஜெபம் கிடையாது. உங்களுடைய ஜெபம் ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் முட்டி போட்டோம் ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு விழிப்புள்ள ஜெபமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பாரம் வந்தாத்தே அந்த விழிப்பு வரும். இல்லைன்னா அந்த ஜெபம் அது ஏனோ தானேன்னு போயிடும். மனசுக்குள்ளே ஒரு பாரம் அழுத்தணும் உங்களை ஒரு காரியத்தை குறித்து. அப்படின்னா தான் அது என்ன செய்ய முடியும்? அந்த ஜெபம் பண்ண வரணும். சரியா? அதே மத்தேயு 26:41 வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 26:41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு சோதனை வரும். நம்ம ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இது சொல்கிறார் ஆண்டவர்.
நீ உங்களுக்கு சோதனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சரியா? சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு சோதனை வராதபடிக்கு என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். என்ன சோதனை வரும்? நிறைய எல்லா காரியத்திலையும் சோதனை வரும். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்ன சோதனை வரும், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா சோதனை வரும், தனிப்பட்ட மனுஷிக்கு சோதனை வரும், வாலிய வயசில் சோதனை வரும், வாலிய பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு சோதனை வரும், வயசானவங்களுக்கு சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். எந்த விதமாக சோதனை வரும்? அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றபடி, அவங்கவுங்களுடைய விருப்பத்தின்படி, அவங்களுடைய எண்ணத்தின்படி, சிந்தையின்படி அவங்களுக்கு சோதனை வரும். நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியத்தில் விழிப்புள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணோம். அப்போ சோதனை உங்களுக்கு வராதபடி, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சோதனை வரவிடாதபடி அந்த ஜெபம் என்ன செய்கிறோம்? தள்ளி விட்டுரும். அந்த காரியத்தை என்ன செஞ்சிடும்? தள்ளி விட்டுரும். ஆனால் நீங்கள் ஜெபமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த சோதனையும் நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது, எந்த காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவே முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு சோதனை வரப்போகுதுன்னு சொன்னால், சோதனை எப்பயும் வரும், எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில், எந்த சூழ்நிலையும் எங்கேயும் வரும். உங்கள் சாட்சியை கெடுக்க வந்துடும். சரியா? உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்க வந்துடும், உங்கள் ஜெப வாழ்க்கையை கெடுக்க வந்துடும், எல்லாம் உங்கள் ஊழியம் செய்ய விடாதபடி வந்துடும், ஆத்தும பாரம் கொள்ள விடாதபடி வந்துடும். சோதனை எந்த வழியிலாவது யார் மூலமாகவும் எப்படியாவது வந்துடும். ஆனால் நீ அதை ஜெயிக்கணும்னா முன்கூட்டியே நீ என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். சரியா? யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவார். நிறையாது நீ தான் ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணணும்? ஆமாம், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தி ஜெபம் பண்ணணும். எலியா எப்படி நின்னாரா? தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணார். அந்த மாதிரி அவர் சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு நிற்கிற மனுஷன் நான். அப்போ அப்படி ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரணும். சொல்ல முடியுமா? நீங்கள் உமக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிற்கிற மனுஷன் சொல்ல முடியுமா? அவர் அவ்வளோ துணிச்சலாக சொன்னார், உமக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? நாலாவது ஒரு காரியம், எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க. இங்கே ஒரு ஜெபம் நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும்? இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு இந்த இடத்துல பாருங்க, ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஏசு அம்மா இருக்காங்க, அவங்க சகோதரர் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப நம்ம கொஞ்சம் பேர் கூடுறோம். அப்போ அங்கே என்ன செய்யணும்? ஒரு மனம் முதல்ல வரணும். அப்புறம் என்ன செய்யணுமா? ஆமாம், ஜெபத்தில் இருக்கணும். சரியா? அப்புறம் என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். இந்த ஒரு மனம் இருந்தால் தான் ஜெபம் வரும், அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். சரியா? இந்த ஒரு மனம் ஒரு காரியம் இல்லைன்னா நீங்கள் 2 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் சரி, 10 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் சரி, 5 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும், யார் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அதனால தான் ஆண்டவர் முன்னாடியே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் எங்கே ஒருவர் 2 பேர் கூடியிருக்கிறவங்க மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்னத்தை எதிர்பார்க்குறாரு? ஒரு மனதை எதிர்பார்க்குறாரு. ஒரு மனமாக ஜெபம் பண்ணணும். சரியா? ஒரு மனமாக எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? உன் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், என் குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணுறேன், அப்படி இல்லை. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அந்த காரியம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம். உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு அந்த காரியம் பிடிக்காமல் போயிடலாம். இல்லை ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த ஒரு மனதை கெடுக்கிற காரியம் எனக்கு பிடிக்கல, அவங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த பாஸ்டருக்காக, இல்லை இந்த சபைக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூட இருக்கிறவங்களுக்கு அது என்ன செய்யாது? ஒத்து போகாது. அப்போ என்ன செய்யுது? அந்த இடத்துல ஒரு மனம் கெட்டு போகுது. அப்போ கெட்டு போனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜெபம் பண்ணாலும் நீங்கள் வேண்டுதல் செய்தாலும் கேட்கப்படாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம கூடி செபிக்கும் போது முதலாவது என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அப்படி ஒரு மனமாக இருந்து செபிக்கிறவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த ஒரு மனம் இல்லைன்னா அங்கே நம்ம செபிக்கிறது கேட்கப்படாது. நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. சரியா? அடுத்து ஒரு காரியம், அதே அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தல உபதேசம். சரியா?
அந்த உபதேசத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளும் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உபதேசத்துலையும் ஐக்கியத்திலும் அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. சரியா? இன்றைக்கி இங்கே இருப்போம், நாளைக்கு இன்னொரு சபைக்கு போயிடுவோம். நம்ம ஐக்கியம்லாம் என்ன செய்யணும்? உடஞ்சி போகும். சரியா? ஐக்கியத்திலும் அடுத்து ஒரு வார்த்தை போட்டுருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? அப்பம் பிக்குதலிலும். இங்கே அப்பத்தில் என்ன செய்வாங்க? ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணி ஒரே அப்பத்தில் நம்ம என்ன செய்வோம்? புசிப்போம். ஆனால் அப்படி கொஞ்சம் ஒரு இதுன்னு சொன்னால் அதை ஒரு மனஸ்தாபமோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமா உடனே என்ன செய்வாங்க? அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு என்ன செய்வாங்க? வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அது இல்லாமல் ஐக்கியம், அது இல்லை ஐக்கியம். நீ ஐக்கியமாக உனக்குள்ளே உன் இருதயத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்குமானால் நீ என்ன செய்யலுமா? அப்பம் பிக்குதலில். அப்பம் பிக்குதலில் இங்கே நம்ம சாப்பிட்றதான அந்த பந்தியில் அப்பம் பிக்குதலில் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? ஒரு மனமாய் ஒன்றாக ஐக்கியமாக இருந்து நம்ம என்ன செய்வோம்? அதை நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் மாத்திரமில்ல, ஜெபத்திலும் அப்புறம் என்ன செஞ்சுருக்காருங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தார்களா? உறுதியாய் தரித்து. அதில் யாரும் மாற்ற முடியாது. அவங்க அந்த உறுதியிலேருந்து யாரும் அவங்கள மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்க வேணும். இருந்து நம்ம ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கணும். இதுதான் முக்கியம். நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதுக்கு தான் கேள்வி கேட்டது. நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வரப்போகுது. நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படி ஐக்கியத்தில் இருக்கணும், இப்படி ஒரு மனமாக இருக்கணும். அப்படி இருந்தாத்தே, விழிப்புள்ளவர்களாக இருந்தாத்தே நம்ம என்ன செய்யப்படும்? நம்ம ஜெபம் கேட்கப்படும். சரியா? அப்போ நான் ஏன் ஜெபிக்கணும்? அப்போ நான் கண்டிப்பாக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறவர். ஜெபம் பண்ணாமல் யாருக்கும் எந்த காரியமும் நடக்காது. சரியா? உலக மனுஷருக்கு ஒரு வேளை நடக்கலாம். அவங்க முடிவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நியாயத்தீர்ப்பில் அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் கண் பார்வையில் அவங்களுக்கு எல்லாம் நடக்குது, அவங்க ஜெபம் பண்ணாமே அவங்களுக்கு அத்தனை நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் அவங்க வேற, நம்ம வேற. நம்ம என்ன செஞ்சோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட நம்மளை என்ன சார் ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம எப்படி வாழணும்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாத்தே வாழணும். சரியா? உலகம் அப்படி இருக்குது, உலக மனுஷர் அப்படி இருக்காங்க. என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, என் கூட வேலை செய்கிறவங்க, என்ன பந்துக்கள், எங்கள் சொந்தக்காரவங்க, ஆண்டவரே தேடாதவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அதன் பின்னாடி போயிடக்கூடாது. அதை வச்சுட்டு நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க வேற, நீங்கள் வேற. சரியா? அதை முதல்ல நல்லா மனசில் வச்சுக்கிறணும். நம்மளும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை இப்படித்தான் வாழணும் வச்சுருந்தா நம்ம அப்படித்தான் வாழணும். ஆமேன். ஆமாம், அதை விட்டுட்டு நான் அவங்கள போலயே வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பக்கம் நீ வர முடியாது. சரியா? ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒருத்தன் ஊழி செய்யக்கூடாது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பிரியமாக நம்ம வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். சரி, நான் 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏன் ஜெபம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நாம் ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும்? 2வது ஒரு காரியம், ஒரு 5 காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ண விட்டால் என்ன நடக்கும்? நமக்கு என்ன நேரிடும்? சரியா? முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 12:23 வாசிப்போமா? 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஆமென். போதும். நம்ம விண்ணப்பம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம்? அதை நல்லா மனசில் பதிஞ்சுக்கங்க. யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நீ உன் புருஷனுக்கு விரோதமாக பாவம் செய்யலை, உன் அம்மாவுக்கு விரோதமாக, அப்பாவுக்கு விரோதமாக, மகளுக்கு விரோதமாக, மகனுக்கு விரோதமாக பாவம் செய்யலை. நீ ஜெபம் பண்ணலைன்னா, நீ விண்ணப்பம் பண்ணலைன்னா, மேலே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இத்தனை காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருந்து ஜெபிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் விண்ணப்பம் செய்யாத இருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். சரியா? நம்ம மாத்திரம் விண்ணப்பம் பண்ணலை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கலை, அரசியல்வாதிகளுக்கு ஜெபம் பண்ணல, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணல, பாவிகளுக்காக ஜெபம் பண்ணல, இல்லை பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணல, வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணல, அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன செய்கிறவங்களா இருப்போம்? ஆமாம், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேற யாருக்கு விரோதமாக பாவம் செய்யலை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணி ஆகணும். சரியா? ஆண்டவரை கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணியே ஆகணும். சரியா? யாக்கோப்பு 4:2 வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னு. யாக்கோப்பு 4:2 வாசிங்க.
நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும், நீங்க கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். அடையக்கூடாமல் போகிறீர்கள். யாரு? வாசிமா. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்க போய் வீட்டில் மறுபடியும் இந்த வசனத்தை நல்லாவே வாசிங்க. மறுபடியும் வாசிமா. நீங்கள் இச்சித்து ஒரு பொருளை பார்த்து ஆசையா அது ஆசைப்படுறீங்க. இச்சிக்கிறது அப்படின்னா என்னது? நமக்கு அது மேல பயங்கர ஆசை. இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, அந்த காரியம் கிடைக்கல. அடுத்து நீங்கள் கொலை செய்தும், நீங்கள் மற்றவங்க கொலை செய்துன்னா உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்னுறது இல்லை. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? கொலை செய்யறவங்களா காணப்படுகிறோம். நீங்க கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய், அவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு, கார் கிடைச்சிருச்சு, பங்களா கிடைச்சிருச்சு, நகை கிடைச்சிருச்சு, புடவை கிடைச்சிருச்சு, படிப்பு கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. என்ன பண்றோம்? பொறாமை கொள்கிறவர்களாய் இருந்தும் நீங்க அடையக்கூடாமல் போகிறது. அதெல்லாம் பார்த்து இச்சிக்கிறீங்க. அந்த காரியம் உங்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல, அடையக்கூடாமல் போகிறது. நீங்கள் சண்டையும் யுத்தமும் ஆமா, அதனால நீங்க என்ன செய்றீங்க? சண்டையும் யுத்தமும் செய்யறீங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே, இப்படிலாம் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யாம இருக்கிறீங்க? விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. என்ன செய்யறதுல? கிரியை செய்ய முடியல. அந்த காரியம் என்ன செய்யல? ஆமா, உங்களுக்கு நடக்கிறது இல்லை. அந்த காரியத்துல எதுலையுமே நீங்க என்ன செய்யறதில்ல? எந்த காரியத்தையும் நீங்க அடைய முடியல. ஏன்னா முதல்ல எடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா நீங்க இச்சிக்கிறீங்க, பொறாமை கொள்றீங்க, கொலை செய்யறீங்க. சரிங்களா? இப்படிலாம் செஞ்சுட்டு அந்த காரியத்துக்காக யுத்தம் பண்றீங்க, சண்டை போடுறீங்க, வாக்குவாதம் பண்றீங்க, பிரிவினை உண்டாக்குறீங்க, எல்லாம் நடந்துரும் அப்படின்னு. ஆனாலும் அது ஒண்ணுமே உங்களுக்கு நடக்கிறதே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, அதுல என்ன அது நடக்கணும்னு சொல்லி அது வந்து ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது கிரியை. அப்ப நீங்க செய்யற காரியத்தினால, நீங்க ஜெபம் பண்ணாததுனால கிரியை நடக்கிறது இல்லை. முதல்ல ஜெபம் பண்ணாதனால பாவம் செய்யறீங்க, ரெண்டாவது ஜெபம் பண்ணாதனால என்ன செய்ய மாட்டேங்குது? கிரியை நடக்க மாட்டேங்குது. நீங்க இச்சிக்கிற, நீங்க ஆசைப்படுகிற, நீங்க விரும்புகிற அந்த எந்த பொருளையும் நீங்கள் என்ன செய்ய முடியல? அடைய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணுமா செய்யக்கூடாதா, எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து யோவான் 15:16 வாசிங்க. நீங்க ஜெபம் பண்ணலன்னா என்ன நடக்குது அப்படின்னு. யோவான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமா, கனி கொடுக்கும்படி, நிலைத்திருக்கும்படி உங்களுடைய நோக்கம் நிறைவேறணும். அப்ப என்ன செய்யணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையாத்தே நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல விசுவாசிப்போம். அடுத்து நம்ம ஊழியம் செய்ய போகிறோம், இல்லை ஒரு ஜெபக்கூட்டம் நடத்த போகிறோம். அப்படி அந்த இடத்துல போகும்போது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கனிகளை குறித்து ஒரு ஆத்மா பாரத்தை, ஒரு ஆத்மாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் தான் அது செய்ய போகிறாரு அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மேலே ஃபஸ்ட்டு வதி என்ன வருது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறீங்க. மேல வசனம் என்ன சொல்லுது? ஆமாம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன செய்யறாங்க? நிறைவேற முடியல. நம்ம இந்த ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடலாம், இந்த வீட்டுக்கு போகிறோம், இந்த சத்தியத்தை சொல்லி இந்த ஆத்மாவை நம்ம ஆதாயம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? போகிறோம். ஏன்னா போகிறீங்க, ஆனால் மேலே வசனம் சொல்லுது நீங்கள் நீ தெரிந்து கொள்ளாமல் போகிறீங்க. அப்படின்னா என்னன்னா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். என்ன போகிறீங்க? நான் போய் அதை செஞ்சால் முடிச்சிருவேன், ஆண்டவர் செய்வார், நான் போகிறேன், ஆண்டவர் தான் என் கூட வர்றாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? இல்லை. அப்போ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்?
ஆண்டவர் விசுவாசிக்கணும். சரியா? நம்ம செபிக்காவிட்டால், நம்ம விசுவாசிக்காவிட்டால் ஒரு ஆத்மாவை கூட நம்ம ஆதாயம் பண்ண முடியாது. அப்போ நம்ம செய்கிற ஊழியமெல்லாம் வேஸ்ட்டு. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். தானியேல் 9:5 வாசிங்கம்மா. தானியேல் 9:5. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமா, பாருங்களேன், வசனம் வாசிங்க. நாங்கள் பாவம் செய்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்துட்டோம், துன்மார்க்கமாய் நடந்துட்டோம், கலகம் பண்ணிட்டோம், உம்முடைய கற்பனையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நீ செபிக்கலைன்னா, நீ ஆண்டவர்கிட்ட செபிக்கலைன்னா நீ என்ன செய்கிறீங்க? அக்கிரமக்காரராக இருக்கிறீங்க, பாவம் செய்கிறவங்களா இருக்கிறீங்க, துன்மார்க்கராக இருக்கிறீங்க, கலகம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க. அப்புறம் என்ன செய்கிறீங்க? கற்பனைகளை விட்டுறீங்க, நியாயங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிடுறீங்க. சரியா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதே அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30. நாம் தேவன் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாமல் போலிருந்தார். ஆமாம், இங்கே பாருங்க, ஆண்டவர் தெரியாத காலத்தில், நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாத இருந்த காலத்தில் அவர் அறியாத போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமாம், இப்போ என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கட்டளை இடுகிறாரு. அப்போ அறியாத காலத்தில் ஒரு வேளை ஆண்டவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளலை. ஒரு வேளை பாவத்தில் கடந்தோம், விக்கிரகத்தில் கடந்தோம், அடிமைத்தனத்தில் கடந்தோம், எங்கேயோ கிடந்தோம். ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஜெபம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவர்னா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. இல்லை, அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம்? எல்லாம் தெரிஞ்சு ஆவிக்குரியவங்களா சபையில் நல்லா உட்காந்துருக்குறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்றுமே தெரியாதவர்களோடு இருக்கிறோம். சரியா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார் நம்மளை பற்றி. ஆனால் ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்குனார் அப்படின்னு நம்மளும் தெரியாமல் தானே இருந்தோம். அப்போ நம்ம செய்கிற தவறெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே கண்டுக்கிறாத மாதிரி, தெரியாத மாதிரி. இப்போ நம்ம பிள்ளைய கூட அப்படி தானே, நம்ம பிள்ளைய பாவம் செஞ்சுட்டாங்க, ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நம்ம பெற்றோர் நினச்சிவோம், உடனே கோவப்பட மாட்டோம். பிள்ளை தெரியாமல் செஞ்சிருச்சு அப்படித்தானே சொல்கிறோம், அப்படி சொல்லி தானே இறக்கப்படுறோம். அதே போல் தான் ஆண்டவரும் கூட நம்மளை தெரிந்து கொள்ளாததுக்கு முன்னாடி ஏதோ பிள்ளை தெரியாமல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம காணாத மாதிரி அப்படியே விலகி இருந்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை அப்படியே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷரை எல்லாருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம அணிஞ்சிருக்கோம், கட்டளை பெற்று மனம் திரும்பி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த காணாத ஒரு போல செஞ்சுருக்க, முன்னாடி செஞ்சோம்ல அதே பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சரியா? அன்னைக்கு ஆண்டவர் காணாத போல இருந்தார், இப்பயும் அப்படி இருப்பாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி வருவார்? ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாக வருவார். சரியா? தெரியாமல் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடி, தெரிஞ்ச செய்கிறவங்களுக்கு அநேக அடிகள். நம்ம உலக காரியங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா, மனுஷ வாழ்க்கையிலே கூட நீங்கள் பாருங்கள், தெரியாமல் செஞ்சுட்டா போலீஸ்காரங்க, நீதிபதிகள் அவங்க கூட கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. தெரியாமல் செஞ்சுட்டான், அவனுக்கு தெரியவருக்கு இன்னசென்ட்டு, அவன் அறியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சு துணிகரமாக செஞ்சவங்களுக்கு என்னென்ன அடி கொடுப்பாங்க நமக்கு தெரியும் தானே. ஏன்டா உனக்கு தெரிஞ்சே நீ இப்படி செஞ்சிட்டியா? போலீஸ்காரன் சொல்லி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். ஆமாம், உள்ளே வச்சு வாங்குவாங்க. அப்போ நம்ம உலக காரியங்கள், உலக மனுஷர்களுக்கு அந்த ஞானம் இருக்குமானா ஆண்டவருக்கு ஞானம் இருக்காது. நம்மளை உண்டாக்குன ஆண்டவருக்கு. ஆமாம், அறியாத காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். இப்போயும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும்? புருஷராக இருக்கணும், ஆவியை பெற்றவர்களாக இருக்கணும், திருடனாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நீதி உள்ள வாழ்க்கை வாழணும். உங்களை பார்த்தா அவங்க என்ன, உலக மனுஷர் உங்களை பார்க்குறாங்கம்மா, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க நேர்மையாக நடப்பாங்க, அவங்க கிறிஸ்தவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க கெட்ட வச்சு பேச மாட்டாங்க. சொல்கிறாங்களா சொல்லலையா? அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நமக்கு அது தெரியறது இல்லை, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. இப்போ என்ன செய்கிறோம்? காணாத முறை இருக்கும்போது, ரட்சிப்படாத முன்னாடி செஞ்ச பாவம் இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வர்றோம். எத்தனை பேர் செய்கிறீங்க தெரியுமா? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியங்களை, விற்கிற ஆராதனைக்குரிய காரியங்கள்லாம் செய்கிறீங்க. உலக காரிய சினிமா பாட்டு பாடுறீங்களா?
வெத்தலை வாக்கு மாத்துறீங்களா, மாலை போடுறீங்களா? இதெல்லாம் எந்த பாரம்பரியம்? உலக பாரம்பரியம். விட்டுட்டு வர முடியுதா உங்களால்? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, சிஸ்டருக்கு தெரியாது அப்படின்னு. எல்லாமே தெரியும். எங்களுக்கே தெரியுதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? போய் வெத்தலை வாக்கு மாற்றுறது, மாலை மாற்றுறது, பேரம் பேசுறது, ஃபுல் பீட்டில் உட்காந்து வெத்தலை வாக்கு மாற்றுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டு நிறைய நாட்களில் மனம் உடைஞ்ச நாட்கள்லாம் உண்டு. நம்ம விசுவாசிகள் செய்கிற காரியங்கள். இங்கே பார்த்தா பரிசுத்தமான வாழ்க்கை, வெளியே போனால் அந்த பரிசுத்தத்தை எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அசுத்தம் அப்படின்றத போட்டுக்குருவாங்க. போட்டுட்டு உலகம் என்ன விரும்புதோ, உலக மனுஷர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதன்படி நம்முடைய சாட்சியவே கெடுத்துறது. உங்களுடைய ஆவிக்குரிய சாட்சி கெடுக்கிறது. ரெண்டாவது சபையினுடைய பேரனுடைய சாட்சியை கெடுக்கிறது. சினிமா பாட்டை போட வேண்டியது, ஆட வேண்டியது, இல்லை பூ வைக்க வேண்டியது, பொட்டு வைக்க வேண்டியது, செந்திருக்க விட வேண்டியது, என்னென்னமோ செய்கிறீங்க. இது இல்லைம்மா, இது இல்லை, இது ஆண்டவர் விரும்பலை. சரியா? காணாத இருந்த தேவன் இப்போ உன்னை கண்டு கொண்டுட்டாரு. அதை காட்டிலும் உன்னை எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். வேற எவ்வளோ சத்தியம் தெரியாமல் நீ இருந்திருக்கலாம், அப்போ நீ அப்படி வாழ்ந்திருக்கலாம். அதை தேவன் காணாத உறவில் இருப்பார். இப்போ சத்தியம் தெரிஞ்சு ஞானஸ்தானம் வாங்கி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு திருவிருந்தில் பங்கெடுத்து எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் போய் சாக்கடையில் விழுகிறீங்களே, தேவையில்லாமல் இதில் கொண்டு விழுகிறீங்களே, அதை தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். பலிபீடத்துக்கு வந்தோடனே, ஃபுல் பீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு பலிபீடம் என்னன்றது உங்களுக்கு ஒரு வாரம் நான் செய்தி எடுக்கிறேன். அந்த பலிபீடத்தை கொடுத்து ஆண்டவர் எப்படிலாம் திட்டமாக பேசியிருக்கிறாருன்னு. சரியா? உங்கள் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பேரை வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று பரிசுத்தமான கைகளை பிடித்து பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கி ஜோம் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறாங்க. அதோட சரி, திருப்பி சர்ச்சு பக்கம் எட்டி பார்க்குறதும் கிடையாது யாரும். எத்தனை குடும்பமா, ஒன்றா ரெண்டா, எத்தனை வாலி பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சுட்டு இன்றைக்கி விட எட்டி பார்க்கல. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. அது காணாதவர் போல இருக்க மாட்டார். ஆண்டவர் கண்டிப்புள்ளவர். மறுபடியும் வந்து என்ன செய்வார்? உங்களை கண்டிச்சிருவார். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்படி விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதுக்குத்தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்குத்தான் சொல்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு சோதனை வந்துடும், விழிச்சிருக்கணும். சரியா? விழிப்பில்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒன்றுமே புண்ணியமெல்லாம் போயிடணும். எந்த காரியத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். எதை செஞ்சால் பரிசுத்தம், எதை செஞ்சால் ஆண்டவர் பிடிக்கும், எதை செஞ்சால் ஆண்டவர் விரும்புவார் அப்படிங்கிறதுல விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பொய் பேசுகிற காரியங்கள், திட்டுற காரியங்கள், கோவப்படுற காரியங்கள் நிறைய உண்டு. இதே வாயில தான் திருவிருந்து வாங்குவோம். இந்த வாயில் தேவையில்லாத வார்த்தையை பேசுவோம். மாமியாரை பேசுவோம், அம்மாவை பேசுவோம், அக்காவை பேசுவோம், பாட்டியை பேசுவோம், இல்லை சொந்த பந்தங்களை பேசுவோம், சம்மந்திகளை பேசுவோம். எல்லாம் உண்டு, எல்லா காரியமும் உண்டு. நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் உங்களை போல் மனுஷர் தானே. எங்களை ஆண்டவர் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நீங்கள் இன்னும் வராமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். சரியா? எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே நீதி செய்வார். நீதி செய்கிறவர் அவர். நீதியில் எந்த விதத்தில் மாற்றம் இருக்காது. சரியாக என்ன செய்வார்? நீதி செய்வார். நம்ம எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், உங்களுக்கு சோதனை வராதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அதே எசேக்கியேல் 18 4வது வசனத்தை வாசிங்கம்மா. 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோ. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமா, இன்னும் அழகா ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல பேசியிருக்காரு பாருங்க. தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும். தகப்பனுக்கு ஒரு நீதி இல்லை, மகனுக்கு ஒரு நீதி இல்லைம்மா. ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல பேசுகிறாரு. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எந்த ஆத்மாவும் பிரித்து ஆண்டவர் எடுக்கல. இது இந்து, அதனால் அவங்க சாமிகிட்ட போகட்டும், அவங்க முஸ்லீம், அவங்க தெய்வத்திட்ட போகட்டும் அப்படின்னு இல்லை. உலகத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர், உயிரை கொடுத்தவர் ஆண்டவர். அதனால் அவர் சொல்கிறாரு எல்லா ஆத்மாவும் என்னுடையது. தகப்பனின் ஆத்மா எப்படியோ தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே
மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. அதே போல மகனின் ஆத்மாவும் என்னுடையது. ஒரு தகப்பனுக்கு அவருடைய பிள்ளை ஆத்மா எப்படி முக்கியமானதோ அதேவே ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆத்மா அவருக்கு சொந்தம். அதனால இந்த இடத்துல சொல்றாரு, எல்லா ஆத்மாவும் என்னுடையகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஆத்மா, எந்த மனுஷர் நீங்கள் பாவம் செய்கிறீங்களோ, மகன்னாலும் சரி தகப்பன்னாலும் சரி, எல்லா ஆத்மாவும், அது எந்த எப்பேற்பட்ட மனுஷராக இருக்கட்டும், பெரிய பதவியில் உட்காந்துருக்கட்டும், உலகத்தை ஆள்ற ராஜாக்களாக இருக்கட்டும், அந்த ஆத்மாவும் ஆண்டவருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மா பாவம் செஞ்சுமா என்ன செய்யுமா? சாகவே சாகும். சரியா? இந்த உலகத்தில் அது செத்துரும். அது உயிரோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒருவேளை மனுஷங்க வெளியே நடமாடலாம், ஆனால் அந்த ஆத்மாக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அவங்க எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. சரியா? அதே அதிகாரத்தில் பாருங்க, 23வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த ஆத்துமாக்களை எனக்கு சொந்தம். அவன் வந்து துன்மார்க்கத்தில் சாகுறான் அப்படிங்கிறது எனக்கு பிரியம் இல்லை. அவன் என்ன செய்யணும்? மனம் திரும்பி, ஆமா, அவன் தன் வழிகளை விட்டு அவன் மனம் திரும்பி வந்தா அது எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன செய்யறது தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ்றது இல்லை. மனம் திரும்பணும். அவன் பாவத்தில் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஆத்மா மனம் திரும்பி வந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். 99 நீதிமான்களை குறித்து அல்ல, ஒரே ஒரு பாவி. அந்த பாவி மனம் திரும்பிட்டா பரலோக ராஜ்யத்தில் அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமா. இன்னைக்கு பரலோகத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தணுமா? ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க, அது ஒன்று போதும். நீங்கள் வேற ஒன்றுத்தையும் கொடுக்க வேணாம். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு, ஒரு துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. அவன் மனம் திரும்பி அவன் என்னஞ்சிட்டான், ஆமாம், பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டானா அதுதான் எனக்கு பிரியம், அதுதான் எனக்கு சந்தோஷம். சரியா? அதே அதிகாரத்தில் 31 வாசிங்க. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? பார்த்தீங்களா? இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளவா நேசிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நம்மளையும் தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அவங்கள மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அவங்கள வெளியே கூட்டு வரும்போது அந்த ஜனங்க அவ்வளோ நேசித்து தான் அவங்கள என்னஞ்சாரு, அவங்க அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள வெளியாக்கி கொண்டு வர்றாரு. அவங்க பாருங்க, எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த ஜனங்க தான். ஆனால் என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவாங்க. அப்பப்போ என்ன செய்வாங்க? துரோகம் பண்ணுவாங்க, பின் வாங்கி போயிடுவாங்க, விற்கிறவங்கள்ட்ட போயிடுவாங்க, குறிச்சல்கிட்ட போயிடுவாங்க, இல்லை சாப்பிடலன்றுவாங்க, இல்லை எல்லாமே செய்வாங்க, கருதி நட்டு கருதிங்கலன்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆண்டவர் பயங்கரமாக அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு நடத்தி கொண்டு வருவார். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, உங்கள் மேல் இராதபடிக்கு அதை விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தை நான் தருகிறேன், புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. ஆமாம், அதே தான். அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, உங்கள் வம்சத்தை போட்டுக்கோங்க. நீங்கள் ஏன் சாக வேணும்? உங்களுக்கு புது இருதயத்தை தர்றேன். சரியா? புது ஆவியை தர்றேன் நான் உங்களுக்கு. நீங்கள் ஏன் சாக போகிறீங்க? அப்படி நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் இருக்கவே கூடாது ஆண்டவரே, சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணுமா? அப்படி சொல்லணும். எங்கள் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவரே, நான் இருந்தால் ஊழியம் செய்யணும், நான் இருந்துக்கிட்டு ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது, என்னை எடுத்துக்கங்க. அப்படித்தான் ஜெபம் பண்ணுவார் அவர். நான் இருந்தால் உமக்கு பிரயோஜனப்படணும், உமக்கு ஊழியம் செய்யணும், இல்லையா நான் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். சரியா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இருக்கிறது உமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. அது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் சாக வேண்டும்? நீ சாக வேணாம், உன் இருதயத்தை மாற்றிக்க, புது இருதயத்தை வச்சுக்க, புது ஆவியை பெற்றுக்கொள்ளு. நீ எத்தனையோ தவறுகளை செஞ்சுருக்க, அதெல்லாம் விட்டுரு. ஆண்டவர் எவ்வளோ அழகாக தெளிவாக சின்ன பிள்ளைக்கு பேசுகிறது மாதிரி பேசுகிறார். நம்ம என்ன செய்யணும்? அந்த காரியத்திலேருந்து விடுபட வேணும். அடுத்து 32 வாசிங்கம்மா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை, சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, அவன் செத்து போகிறத நான் விரும்பலை,
அவன் பாவத்தில் சாகணும், நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு செத்து போகிறது. அவன் அந்த சாவை விரும்புகிறான். பார்த்தீங்க, அந்த சாவை நான் என்ன செய்யலை, விரும்பலை. அப்படி விரும்பாத தெய்வம் அவர் நம்மளை வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுகிறவருமா. அல்லேலூயா. ஆமாம், அவர் வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுகிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக நீங்கள் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? சரியா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும்? விலையேற பெற்றவங்களை காணப்படணும். உன்னை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? விலையேற பெற்ற மக அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய ஜெப ஜீவியம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பார்த்து என்னுடைய மக, என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். சரியா? அதே அப்போஸ்தலருக்கு சங்கீதம் 106:23 வாசிங்க. இங்கே வா. மோசே ஜெபம் பண்றாரு, அவங்க செய்யற ஜனங்களை அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நாசம் பண்ணி போட்டுருவேன். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, அவர்களை நாசம் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த மோசே ஜெபம் பண்றாரு, வேணாம் ஆண்டவரே அவங்களை அப்படி செஞ்சிடாதீங்க, அப்படியே கோபம் ஆறட்டும், அதனால நான் நின்று ஜெபம் பண்றேன் அவங்களுக்காக, அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பாவம் செய்யறதுனால பூமியில் அவருடைய சித்தம் பரிபூர்ணமா இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ நிறைவேறுவதற்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்குறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி காரியங்களாம் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். நம்ம செபிக்காவிட்டால் இத்தனை காரியமும் நடக்கும். இந்த பூமியில் என்ன செய்யும்? இத்தனை காரியமும் நடக்கும். சாகிறவன் சாவான், பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான், இல்லை அவர் பிள்ளையுடைய ஆத்மா, மகனுடைய ஆத்மா வீணாக போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? செபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். நான் ஏன் செபிக்கணும்? நம்ம செபிக்கலைன்னா என்ன நடக்கும்? இப்போ நான் கீழே சொன்ன 5 பாயிண்ட்டும் நம்ம செபிக்காவிட்டால் இதெல்லாம் நடக்கும். பூமியில் ஆண்டுடைய சித்தம் நிறைவேறாது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் பூமியில் நிறைவேறாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படி பாவம் செய்கிற ஆத்மாக்களை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போய் அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும், அவர்களுக்காக செபிக்கணும். அப்படி தற்கொலைக்கு நேராக எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் ஆத்மா செத்து போகுது. சரியா? ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் சரீர பிரகாரமாக நான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நான் செத்து போகணும் அப்படிங்கிற ஆத்மாவை நம்ம போய் பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும், அவர்களை சரியான பாதையில் நடத்தணும். சரியா? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்காங்கம்மா. செத்து போன ஆத்மாவோட இருக்கிறாங்க. பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஜெப வாழ்க்கை இருக்காது, பைபிள் எடுக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. யாருனாச்சும் ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வர்றவங்க, ஒரு ஆவிக்குரியவங்களுக்கு அவங்க ஒரு அது என்ன சொல்கிறது, திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்க பைபிள் எடுத்து வராமல் சர்ச்சுக்கு வருவாங்களா? அவங்க யார்? பைபிள் எடுக்காமல் சர்ச்சுக்கு வருவாங்க. எத்தனை பேரை நான் சொல்ல முடியும்? பைபிளை கையில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, சும்மா வந்து உட்காந்துட்டு போவாங்க. கரங்களை தூக்கி ஆராதனை செய்ய மாட்டாங்க, கரங்களை தட்டி பாட்டு பாட மாட்டாங்க. நான் பார்த்து வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிப்பாங்க. பெரியவங்க தான் செல்லு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு, உட்காந்துட்டு ஆலயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. எப்படி அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அவங்களாம் அந்த ஆத்மாவில் செத்து போன ஆத்மா. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னா உனக்குள்ளே என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும், ஆண்டவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கிறாங்க, என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, கொடுக்குற செய்தி என்ன, அதில் என்ன அர்த்தம் வருது, என்ன இருக்குது, ஆவியானவர் பேசுகிறாரா, மனுஷர் பேசுகிறாங்களா, யார் பேசுகிறது அப்படிங்கிறத நிதானிக்கிற ஒரு நிதானிப்பு உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தேனா, வேதத்தை நேசிக்கிறேன்னா, ஜெபம் பண்ணுறேன்னா, முட்டி போடுறேன்னா, கண்ணீர் வடிக்கிறேன்னா, உனக்குள்ளே இந்த இது வரணும், நிதானிக்கிற காரியங்கள் உனக்கு இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அது என்ன சொல்கிறது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருட்டு போன விட்டத்தில் வாஞ்சது மாதிரின்னு. அது எதில் தவறும் அப்படிங்கிறது தெரியாமல் தாவும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோமா, ஆவிக்குரியதில் இருக்கிறோமா, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோமா, இல்லை வெளியே இருக்கோமா, ரெண்டிலுமே இல்லாத நிலைமையில் வந்து காணப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாளுக்கு நாள் முன்னேறி போகிற பாதையாக நம்ம பாதை காணப்படணும். சரியா? எந்த விதத்தில் பரிசுத்தமாகணும், நம்ம எந்த விதத்தில் நம்ம நீதியாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாமல் இன்னும் உட்காந்து பாவத்துக்கு துணை போகிறவங்களாவே இருந்தோம்னா எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வாழ முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்?
நாளுக்கு நாள் ஆண்டவரே நான் ஒரு செபிக்கிற ஜெப வீராங்கனையாக காணப்படணும் ஆண்டவரே, முழங்காலில் நிற்கிறவளாக காணப்படணும், கண்ணீர் வடிக்கிறவளாக காணப்படணும், ஒரு பெருமூச்சு விட்டு செபிக்கிறவளாக காணப்படணும், ஒரு கனத்த இறுதி எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, ஒரு ஆத்மா பாரம் வரணும் ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொள்கிற அந்த ஆசை எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, அந்த விருப்பம் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு தெளிவுள்ள ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல என்னென்ன ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமோ இத்தனையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். ஆனால் உன்னுடைய விருப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. விருப்பம் இல்லாமல் சொல்கிற அன்னைக்கு மட்டும் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் விட்டு போகிறதில்ல. என்ன செய்யணும், அதை ரெகுலர் படுத்தணும், அது உங்கள் பழக்கத்தை கொண்டு வரணும். காலையில் எப்படி தூங்கி எந்திரிச்சோன்னே போய் பல்ல விளக்கிட்டு டீ குடிக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு பழக்கம் ஆயிரணும். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இவ்வளோ நேரம், இத்தனை மணி நேரம், இவ்வளோ பைபிள் படிப்பேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், இதெல்லாம் உங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் தாமா இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் என்ன செய்ய முடியும், எந்தெந்த காரியத்தை என்னென்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு வகையறுக்க முடியும். நீங்கள் செபிக்கலைன்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு. அப்படி இருக்காதுங்க. படிப்பறிவு இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போனால் எப்படி போகணும், ரேஷன் கடைக்கு போனால் எப்படி போகணும், ஆஸ்திரிக்கு போனால் எப்படி போகணும், இல்லை ஆதார் கார்டு வாங்க போனால் எப்படி போகணும், இல்லை மந்திரி காசு கொடுக்குறான்னா அதுக்கு எப்படி வாங்க போகணும், ஓட்டு கேட்குறதுக்கு என்ன பாருங்களேன் எல்லாம் போவாங்க, 100 ரூபாய்க்காங்க ஊர்வலத்தில் போவாங்க, அந்த மாதிரிலாம் அப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஏன் சத்தியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியல? பிசாசு அப்படி குருடாக்கி வச்சுருக்கிறான். மனக்கண்ணை எப்படி ஆக்கி வச்சுருக்கான், குருடாக்கி வச்சிருக்கிறான், தெளிவில்லாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், செபிக்கிறவங்களாய் காணப்படணும். நம்ம என்ன செய்யணும், செபிக்கிறவங்களாய் காணப்படணும். சரியா?